பிரியமானவங்களே, எப்படி இருக்கிறீங்க? இயேசப்பா நாமத்தினாலே நல்லா இருக்கிறீங்களா? கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை கிருபையோடு காத்து கொண்டாரா? காத்து கொண்டிருப்பார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். எப்படி சொன்னாரோ அப்படியே செய்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களிலே ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நாம் இதை எப்படி செய்வோம், எப்படி முடியும் என்று அங்கலாய்த்து தவித்து கொண்டிருக்கும் நேரங்களிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். பலவிதமான இக்கட்டு சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஏதோ இந்த நாளையும் கூட காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக, கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த 6வது நாளை கூட இந்த மாதத்திலே காண அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்ததல்லவா? அதற்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வேதத்தை வாசித்து கடந்து வருவோம். யோபின் புஸ்தகத்திலே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமாம், நாம் அவரிடத்தில் என்ன கேட்டுக்கொள்கின்றோமோ அதைவிட மிக்க சிறப்பாக நம்முடைய செயல்பாடுகளை அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதை தடுக்கக்கூடியவர் யார்? அவரை விட மேலான மனுஷன் யாரும் இல்லை. அவர்தான் உலக இரட்சகர், உலகத்தின் அதிபதி, உலகத்தின் இரட்சகர். அவர்தான். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தெய்வம் மேலானவர்களாய் இல்லை என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளிலே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே, ஒரு பொழுதும் தடைபடாது. கர்த்தாவே, இந்த காரியங்களிலே, இந்த சமயங்களிலே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீர். நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் சமீபமாய் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் என் வாழ்க்கையிலே தடைப்படாது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று அவரோடு கூட நீங்க பேசுங்க. அவர் பேசுகிற தெய்வம், உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் அவர்தான் என்பது நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பலவிதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாயிருங்க. அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அவரும் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். நாம் அவரை விட்டுவிட்டால் நம்மை அவர் விட்டு விடுவார். நாம் அவரை தேடினால் அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை புரிந்து அறிந்து கொண்டு தேவனோடு இணைந்திருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக நிலைத்திருங்க. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.